எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்றைய செலவை வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்ம அப்படியே வந்து இன்ஃப்ளேஷனோட கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 25 வருஷம் கழித்து இன்றைய செலவை நம்ம தாங்கணும் அப்படின்னா, நாம் மொத்தம் எவ்வளோ கார்பஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு 35 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா 25 வருடங்கள் கடந்து அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 60 வயது இருக்கும். 60 வயது அப்படிங்கும்போது ஒரு ரிட்டயர்மெண்ட் ஏஜ், நமக்கு சம்பள வருமானம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு உதவ போகிறது நாம் வச்சிருக்கிற அந்த கார்பஸ், சொத்து மதிப்பு, போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி சொல்லலாம். அது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைய செலவு வந்து 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய செலவு 50,000 இருக்கலாம், இல்லை 10,000 இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இன்ஃப்ளேஷனை கணக்கு போடும்போது இந்த 1,00,000லேருந்து நீங்கள் அப்படியே கழிச்சு பார்த்துக்கோங்களேன். 10,000 அப்படின்னா 1,00,000த்தில் ஒரு சைஃபரை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். நான் சொல்கிற அமௌண்ட்டில் வந்து ஒரு சைஃபரை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000த்துக்கான விகிதங்கள் கிடச்சிரும். அப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் 1,00,000 எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய ஐடியல் கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஐடி எம்ப்ளாயீஸ் தான். 35 வயசுலேருந்து 45 வயது வரைக்கும் இருப்பவர்கள். ஸோ அவர்களுடைய வரவு செலவுகளை பார்க்கும்போது அவர்களுடைய சராசரி செலவுகள் வந்து 1,00,000 அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து அதிகபட்சமான செலவு அப்படிங்கிறது கல்விக்கு இருக்குது. இப்போ கல்வியோட விலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ 60 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி செலவு வந்து இருக்காது. ஆனால் அந்த இடத்த வந்து மருத்துவ செலவுகள் பிடிச்சிரும். ஸோ நாம் 1,00,000 எடுத்துட்டோம் அப்படின்னா சில செலவுகள் வந்து 25 வருஷத்தில் அதிலிருந்து போயிடும். ஆனால் மீண்டும் வேறு பல செலவுகள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த 1,00,000 வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு, இந்த 1,00,000த்துக்கான நிகரான ஒரு செலவு 25 ஆண்டுகளில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலுடன் இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் எளிமையாக விளக்கி கொள்ளலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற கருத்தை வந்து விளக்கி கொள்ளலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த 1,00,000 25 வருடங்கள் கழித்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அந்த அமௌண்ட் வேணும்னா நமக்கு எவ்வளோ கார்பஸ் இருக்கணும்னு சொல்ல போகிறேன். கடைசியாக 3வதாக மிக முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த கார்பஸை அச்சீவ் பண்ண இப்போ நம்ம எந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையாக நீங்கள் வீடியோவை பாருங்க. இப்போ 1,00,000 25 வருஷம் கழிச்சு நம்ம 6% இன்ஃப்ளேஷன் போட்டோம்னா எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,29,000 அவ்வளோ தேவை. இன்னைக்கு 1,00,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு மாதம் 4,29,000 நீங்கள் செலவு பண்ணுற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவீங்க. அப்போ இந்த 4,29,000 மல்டிப்ளை பை 12 போட்டிங்கன்னா வருடத்துக்கு உங்களோட செலவு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,30,000 அந்த மாதிரி வரும். இவ்வளோ செலவுகள் நீங்கள் வந்து பண்ணணும். இன்றைக்கி 1,00,000 பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா. அப்போ இந்த 51,00,000 நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய முதலீடுலேருந்து தான் நம்மளால் எடுக்க முடியும். அப்போ அந்த முதலீட்டு தொகை 60 வயதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு 35 வயதுன்னு எடுத்துகிட்டு 60 வயதுன்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் 45 வயதில் இருந்தீங்கன்னா 70 வயதுன்னு பார்த்துக்கோங்க. 25ல் இருந்தீங்கன்னா 50 வயதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ முதலீட்டு தொகை இருக்கணும்? நமக்கு ஒரு ரூல் தெரியும். நம்மளுடைய மொத்த முதலீட்டு தொகையிலிருந்து 4% மட்டும் தான் நம்ம வருடந்தோறும் எடுத்தால், நம்ம முதலீடு தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 51,00,000 வந்து நமக்கு மாதம் எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, நம்மளுடைய பங்கு தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட ரூ. 12,50,00,000 இருக்கணும். ரூ. 12,50,00,000 இருந்தால் மட்டும் தான் உங்களால் 25 வருடம் கழித்து சம்பளமே இல்லாமல் இன்றைய செலவை வந்து உங்களால் ஈடுகட்ட முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து 4,29,00,000 வந்து நீங்கள் 25 வருடம் கழித்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த பணத்தை மாதந்தோறும் நம்ம பெறுவதற்கு நம்முடைய பங்கு தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட ரூ. 12,50,00,000 இருக்குது. இப்போது அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த 12,50,00,000 நீங்கள் சேர்த்து வைக்கணும், ஒரு முதலீடாக சேர்த்து வைக்கணும்னா, மாதந்தோறும் நீங்கள் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தெரியும். 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறமாக கேரண்டீட் ரிட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு சில பாலிசிலலாம் முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பேங்க்குக்கெலாம் போனீங்கன்னா, அந்த மாதிரி பாலிசி தான் உங்களுக்கு
பெரும்பான்மையாக கொடுக்கப்படும். அதோட ரிட்டர்னும் கிட்டத்தட்ட 6% தான் இருக்கும். இந்த 6%த்தில் நீங்கள் வந்து மாதம் இன்னைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் 25 வருடம் கழித்து உங்களுக்கு அந்த 12.5 கோடி கார்பஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் கிட்டத்தட்ட ரூ. 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணணும். ரூ. 1,80,000 அட் த ரேட் ஆஃப் 6% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் 25 வருடம் கழித்து உங்ககிட்ட 12.5 கோடி ரூபா இருக்கும். அதன் பிறகு அந்த 12.5 கோடியிலேருந்து நீங்கள் 4 லட்சம் எடுக்கலாம். இப்போ நம்ம 6%க்கு பார்த்துட்டோம். இதுவே 12% நீங்கள் தருகின்ற ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு முதலீடு பண்ணணும், மாதந்தோறும் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 68,500 நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வரணும். மாதந்தோறும் அவ்வளோ முதலீடு பண்ணி அந்த முதலீடை 12%க்கு நீங்கள் வளர்த்து எடுத்தீங்க அப்படின்னா 25 வருடம் கழித்து உங்ககிட்ட 12.5 கோடி ரூபா இருக்கும். ஸோ இப்போது அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 18% உங்களுக்கு முதலீடு பண்ண கற்றுக்கொண்டீங்க. உங்கள் முதலீடு 18% தொடர்ந்து வளர்ச்சி கொடுக்குது அப்படின்னா, அடுத்த 25 வருடங்களுக்கு தருது அப்படின்னா, நீங்கள் மாதந்தோறும் ரூ. 22,400 நீங்கள் முதலீடு பண்ணால் போதும். 25 வருடம் கழித்து உங்ககிட்ட அந்த 12.5 கோடி இருக்கும். ஆக்சுவலாக அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,88,00,000 இருக்கணும். உங்களுக்கு அந்த இன்றைய ஒரு மாத செலவை நீங்கள் 25 வருடம் கழித்து செய்கின்ற அந்த 4,29,000 ஒரு மாத செலவை எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 12,88,00,000 இருக்கணும். ஸோ அதை சேர்க்கறதுக்கு தான் ஒவ்வொரு பர்சன்டேஜ்லையும் நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போவே தெரிஞ்சிருச்சு நம்ம 6%னா மாதம் எவ்வளவு முதலீடு பண்ணணும், 12%னா எவ்வளோ முதலீடு பண்ணணும், 18%னா எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதில் எளிமையான முதலீடுங்கிறது எது? 18%ல் மாதம் ரூ. 22,400 போடுறது தான் மிக எளிமையான முதலீடு அப்படிங்கிறத நீங்களே சொல்லிவிடுங்க. ஏன்னா 1,86,000 எங்கே இருக்குது, ரூ. 22,000 எங்கே இருக்குது? எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இந்த வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னா, அந்த பர்சன்டேஜுக்கு நடுவில் நடக்கின்ற அந்த செயல்பாடுகளால் வருது. 6%க்கும் 18%க்கும் இருக்கின்ற செயல்பாடுகளால் வருது. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் கற்றலின் அடிப்படையில் நம்மளுடைய முதலீட்டு சதவீதத்தை லாப சதவீதத்தை அதிகரிக்க நமக்கு வந்து முதலீடு தொகை வந்து குறையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதில் போய் கண்ணை மூடிட்டு நம்ம முதலீடு பண்ணுறோம். அது ஒரு தவறான அணுகுமுறை. நாம் ஒரு முதலீடில் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முதலீட்டை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த முதலீட்டை பற்றி A to Z தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பர்சன்டேஜை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மிக கவனத்துடன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தங்கம் விலை ஏறிடுச்சு அப்படின்னா அதில் ஓடி போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த பக்கம் பங்குச்சந்தை வந்து விலை உயர்ந்ததுன்னா அங்கே போயிட்டு முதலீடு பண்ணுவோம். இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தாவிக்கிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 25 வருடம் கழித்து அது 4.5 லட்சமாக வரும் மாதம். அதுக்கு உங்ககிட்ட கார்பஸ் வந்து கிட்டத்தட்ட 13 கோடி இருக்கணும். நான் 12.5 கோடின்னு சொன்னால் 13 கோடி இருக்கணும். அந்த 13 கோடியை பெறுவதற்கு நீங்கள் மாதம் வந்து 18% உங்களுக்கு வருடாந்திர செலவத்தில் முதலீடு பண்ண கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா ரூ. 22,500 முதலீடு பண்ணால் போதும். அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலீடுகளை கற்றுக்கொள்ள தொடங்குங்க. அதுக்கு அதிக உழைப்பை போடுங்க. நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நம்மளுடைய இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சராசரி ரிட்டர்ன் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15%. நம்மளுடைய நிஃப்டியே வந்து 12% தருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 15% தருது அப்படின்னா இன்னும் ஒரு 3%க்கு தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உழைப்பை போடுங்க. அந்த உழைப்பை போட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிக எளிமையாகிடும். ஸோ இந்த தகவலை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் வேறு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதை தொடர்ந்து இதை வீடியோவாக பார்த்து எல்லாருமே வளர போகிறோம். தொடர்பில் இருந்ததற்கு நன்றி.